இந்த மாரி நெறைய பேர் வரணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டு இந்த வேலைய பண்ணேன். இந்த மாரி சமுதாயத்த பார்த்துக்கிறக்கு நெறைய பேர் வந்து அவங்க வேலைய தாண்டி ஒரு வேலைய பொறுப்பா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டு இந்த வேலைய பண்ணோம். அ அவங்க இல்ல அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்கள நேசிச்சவங்களோ, அவங்கள நம்பி இருந்தவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். அவ்வளோதான். சரியா? நம்ம நல்ல மனுசங்களா இருந்தா, நம்ம வாழ்க்கை நெறைய பேத்துக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். இங்க ஒரு நம்ம நெறைய பேத்துக்கு உதவி பண்ணோம்னா, நம்ம இல்லைன்னா அவங்க மிஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்க நம்ம வேணும்னு நெனைப்பாங்கல்ல. நீங்க அந்த மாரி தான் இருக்கணும். எப்பவுமே ஒருத்தர் உங்கள மிஸ் பண்ற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம அப்படி தான் இருக்கணும். எங்க போனாலும் அம் கொஞ்சம் சூட்டிப்பா இருந்தோம்னா, கொஞ்சம் எல்லாமே சம்பாரிச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்க அது மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த பிசினஸ் இது சொல்லியிருந்தேன். இந்த ஷார்ட்கட்ல போய் பணத்த சம்பாரிக்கிறாங்க. பணத்த உட்டர்றீங்க அப்படின்னு. சம்பாரிச்சீங்கன்னா கூட பிரச்சனை இல்ல. பட் பணத்த பூரா விட்டு போட்டு வந்துடுறீங்களே. அந்த ஏமாத்துறவங்களுக்கு கைண்டா தான் சொல்லியிருக்குது. பண்ணாதீங்க டியர்ஸ், பாவம் டியர்ஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏமாறுறவங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்குது. நீங்க ஏமாறாதீங்கப்பா, வாழ்க்கை நரகமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாரி ஒண்ணுல போய் பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டீங்கன்னா, வாழ்க்கை மீளாது. திரும்பலாம் ரெடி பண்ண சினிமாவா அது? கொஞ்சோண்டு செலவுக்கு வச்சு குடுக்கணுங்கிற மனசு எல்லாத்துக்கும் வந்துரணும் டியர்ஸ். அது நெறைய பேர்த்துக்கு இன்னுமே இல்ல. அது அது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். எத்தனையோ வருஷம் கூட இருந்திருப்பீங்க, குடுத்ததெல்லாம் இல்ல. பட் குடுங்க டியர்ஸ். அந்த பணத்த குடுங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா பண்ணிறலாம். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வேணுங்கிறத பண்ணலாம். சரியா? அப்புறம் மெயினா வந்து அந்த கைண்டா இருக்கணும் தான் அது எப்பவுமே சொல்றேன். நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருந்தா கடவுள் முன்னாடி மண்டி போட்டு நிக்கணும். சரியா? நம்ம வந்து எல்லாத்தையும் குடுத்துட்டே சாமி அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கெல்லாம் இன்னும் வந்து அம்மாவ எடுத்துக்கிட்டதுனால அந்த கோவம் ஒரு சில நேரம் இருக்கும் சாமி மேல. அது இருக்கு. நம்மளுக்கு எல்லாத்தையும்லாம் குடுக்கல. பட் நம்ம பில்ட் பண்ணதுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. இப்போ நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி அந்த இடத்துல தோத்துருந்தா பிரச்சனை. நம்ம அந்த முயற்சிய பண்ணலையே. நம்ம போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும்ன்னு போட்டு நம்ம நேரத்த பூரா இங்கே தான் குடுத்துட்டோம். அதனால வந்து நம்ம அதுக்கு வருத்தப்படக்கூடாது. இங்க பில்ட் ஆயிருக்குல்ல. இது எவ்வளோ பில்ட் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் கூட கேட்டாரு. அப்ப சொன்னேன், "உனக்கு அன்புனா வாழ்க்கையில கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோயேன். உன்ன பத்தி யாருமே கவலைப்படல. உன்ன பத்தி யாருமே கேர் பண்ணல. உனக்காக யாருமே அழுகல. அப்படின்னு வச்சுக்கவேன், நீங்க நாய், பேயெல்லாம் லவ் பண்ணுவீங்க. நீங்க பார்க்குற எறும்பு, பூரான், பல்லி, பாம்பு எல்லாத்தையுமே லவ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் நேசிப்பீங்க. அதுவும் அம்மாலாம் இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் என்னன்னே தெரியாம போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒரு கொடுமையான வாழ்க்கைய கோ த்ரூ பண்ணி வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க பார்க்குறது அத்தனையும் நீங்க விரும்புவீங்க. அத்தன பேர்த்துக்குமே அன்பா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்கல. அது குடுக்கணும்னு தோணும் அப்படின்னு.